வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 4ஆம் பாகம் மணிமகுடம். வாசிப்பது ஸ்ரீ. யாரங்கே? எல்லாரும் எங்கே போனீர்கள் என்று உரத்த குரலில் கூவிக்கொண்டே சுந்தர சோழர் கண்களை திறந்தார். ஆஹா, அவர் எதிரே மஞ்சத்தின் கீழ்ப்புறத்தில் நிற்பது யார்? அவள்தான், சந்தேகமில்லை. அந்த ஊமையின் பேய்தான். தலைவெறிகோலமாக நிற்கிறது அந்த பேய். அதன் நெற்றியிலே ரத்தம் கொட்டுகிறது. இரத்தப்பழி வாங்க வந்தேன் என்று சொல்லுகிறது போலும். சுந்தர சோழர் உரத்த குரலில் வெறிகொண்டவரைப் போல் அந்த ஆவி உருவத்தை பார்த்த வண்ணமாக கத்தினார். அடி ஊமைப்பேயே, நீ உயிரோடு இருந்த போதும் வாய் திறந்து பேசாமல் என்னை வதைத்தாய். இப்போதும் பேசாமல் வதைக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய் சொல்லு. இரத்தப்பழி வாங்க வந்திருந்தால் என்னை பழிவாங்கிவிட்டுப் போ. ஏன் சும்மா நிற்கிறாய்? ஏன் முகத்தை இப்படி பரிதாபமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னிடம் ஏதாவது கேட்க வந்திருக்கிறாயா? அப்படியானால் சொல்லு. வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால் சமிக்ஞையினாலே சொல்லு. வெறுமனே நின்று கொண்டு என்னை வதைக்காதே. உன் கண்ணில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது? ஐயையோ, விம்மி அழுகிறாயா என்ன? என்னால் பொறுக்க முடியவில்லையே. ஏதாவது சொல்லுகிறதாயிருந்தால் சொல்லு. இல்லாவிட்டால் தொலைந்து போ. போக மாட்டாயா? ஏன் போக மாட்டாய்? என்னை என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? என் அருமை மகனை, சின்னஞ்சிறு குழந்தையை காவேரி வெள்ளத்தில் அமுக்கிக் கொல்ல பார்த்தவள்தானே நீ? கடவுள் அருளால் உன் எண்ணம் பலிக்கவில்லை, இனியும் பலிக்கப் போவதில்லை. அடி பாதகி, இன்னும் எதற்காக என் நெஞ்சை பிளக்கிறவள் போல பார்த்து கொண்டு நிற்கிறாய்? போ போ. போக மாட்டாயா? போக மாட்டாயா? இதோ உன்னை போகும்படி செய்கிறேன் பார். இப்படி சொல்லிக்கொண்டே சுந்தர சோழர் தமது அருகில் கை கெட்டும் தூரத்தில் என்ன பொருள் இருக்கிறதென்று பார்த்தார். பஞ்ச உலோகங்களினால் செய்த அகல் விளக்கு ஒன்றுதான் அவ்விதம் கைக்கு கிடைப்பதாக தென்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போ பேயே போ என்று அலறிக்கொண்டு மந்தாகினி பேயின் முகத்தை குறிபார்த்து வீசி எறிந்தார். திருமால் எறிந்த சக்கராயுதத்தைப் போல் அந்த தீபம் சுடர்விட்டு எரிந்த வண்ணம் அந்த பெண்ணுருவத்தை நோக்கி பாய்ந்து சென்றது. தங்களது கருத்துக்களை பொன்னியின் செல்வன் audio@gmail.com என்ற முகவரிக்கு தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.